ராகுல், உனக்காக தான் டீ எடுத்துட்டு வந்தேன். இந்தா. எனக்கு வேணாம், நீயே குடி. எங்கள் அம்மா கிட்ட போய் வாங்கிக்கிறேன். நான் டீ குடிச்சிட்டேன் ராகுல். இந்தா, இது உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தான் வேணாங்கிறல்ல, நான் போய் அங்கே வாங்கி குடிச்சிக்கிறேனே. நீ எதுக்கு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? காலையிலேயே நேற்று நைட் என்னடி சொன்ன உங்ககிட்ட? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னல. நான் உன்னை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணலடா. ஆனால் நீ இப்படி இருக்காத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராகுல். நான் பண்ணது தப்பு தான். இன்னும் எவ்வளோ முறை தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்குறது சொல்லு. ப்ளீஸ் ராகுல், நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசாமல் இருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்காதடா ப்ளீஸ்டா. இந்த பாரு, நான் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. நான் பாட்டுன்னு போயிட்டு இருக்கேன். நீ எதுக்கடி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, சாரிங்கிற வார்த்தையில எல்லாம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். சும்மா நான் தொல்லை பண்ணாதே. நான் அமைதியாக இருந்தது ராகுலை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கு. ச்சே, நான் அவனுக்காக பேசியிருக்கணும். கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, நான் இதை எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்க பிசாசு மணி. அந்த எறும்பு மாடலாக தான் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அதை இழுத்து போட்டு நான் அடி அடிக்கலாமான்னு தோணுது. கடவுளே, ராகுலே ப்ளீஸ் என்கிட்ட பேசுறா. என்னால முடியல உண்மையிலேயே. நீ என்னை தொல்லையாவே நினைச்சாலும் பரவாயில்ல ராகுல். நீ எங்கே போனாலும் நான் உன் பின்னாடியே வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீயா இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு இதை சரி பண்ணியே ஆகணும் ராகுல். இப்படி நம்ம இருக்கிறது நல்லாவே இல்லை ராகுல். எனக்கு இது பிடிக்கல. காயத்ரி, காயத்ரி, உள்ள வரலாமாடி? இந்த பிசாசு எதுக்கு இப்போ இங்கே வருது? காயத்ரி, உன்னதாண்டி. ரூம் கதவு திறந்து தானே இருக்கே, வரட்டுமா? வா வா. குட் மார்னிங் டி காயத்ரி. இப்போ எதுக்கு இங்கே வந்த? என்னடி காலையிலே இப்படி மூஞ்ச காட்டுறேன்? நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? மூஞ்சி போகிறதுக்கு டீயை தூக்கி ஊற்றிடலாமான்னு இருக்காது மூஞ்சிலேயே. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? சும்மா தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சரி சரி, மூஞ்ச காட்டாத. என் ரூமுக்கு இன்னும் நீ டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கலையே, அதான் ஏன்னு கேட்கலான்னு வந்தேன். என் புருஷனுக்கே நான் இன்னும் டீ கொடுக்கல, அதுக்குள்ளே உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேனா? அதான் நீ வந்துட்டல, கிச்சனில் போய் வாங்கிக்கப்போ. ஓ, அப்ப டெய்லி உன் புருஷனுக்கு கொடுத்துட்டு தான் எனக்கு டீ எடுத்துட்டு வந்து தருவியா? ஆமாம்மா, அவனுக்கு கொடுத்துட்டு தான் உனக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஓஹோ, சரி. அப்ப நீ ராகுலுக்கு டீயை கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு என் ரூம்ல. நான் போறேன் என் ரூமுக்கு. அதான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டல, அப்படியே கிச்சனில் போய் அத்தைக்கிட்ட வாங்கிட்டு போ. சும்மா அப்படியே ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா எல்லாம் உனக்கு எடுத்துட்டு வந்து தர முடியாது. ஏன், நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா உனக்கு கை சுளுக்கிக்குமா என்ன? இது பேரு அமைதியாக போயிட்டு, நான் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கேன். ஒழுங்கா போயிடுங்கிறது. வந்துட்டா இப்பதான் இவ பெரிய மகாராணி. நான் டெய்லி டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு எப்படி இங்கிறது? நான் மகாராணி இல்லையானலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டோட பொண்ணு நானு. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க மருமக. சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீ இந்த வீட்டோட மருமகளா உன் கடமையை நீ சரியா செய்யணும் காயத்ரி. அப்படி நீ பண்ணலன்னு வையே, நான் இங்க இருக்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மீனாத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் உன்னை பத்தி. என்ன நீ ஒழுங்கா கண்டுக்க மாட்டேங்கிற, சி கவனிச்சுக்க மாட்டேங்கிறன்னு போய் போட்டு கொடுத்துருவேன். பார்த்து நடந்துக்க. குட்டி சாத்தான் எப்படி மிரட்டிட்டு போகுது பாரு. ரூமுக்கு சீக்கிரமா டீ எடுத்துட்டு வாடி. பட்டர் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். எல்லாம் என் தலை எழுத்து. ராகுலே ப்ளீஸ் ராகுலே, என்கிட்ட நீ பேசுடா. அப்பதான் என்னால இவளை எல்லாம் சமாளிக்க முடியும். என்கிட்ட நீயும் பேச மாட்டேங்கிற. இவளும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குடா. ப்ளீஸ் ராகுலே, என்கிட்ட பேசுடா. நான் இப்படி தனியா புலம்ப விட்டுட்டியாடா நீ. கடவுளே. அப்புறமா காய்கறி போய் வாங்கிட்டு வரணும். ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. மா, என்னப்பா? இப்போ காய்கறி வாங்குறதா முக்கியம் உங்களுக்கு? வேற என்னடா பண்ணணும்? சும்மா இரு கொஞ்ச நேரம். நானே கொத்தமல்லி எங்க வச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இரு. அப்போ உங்களுக்கு ராகுலை விட கொத்தமல்லி தான் முக்கியமா போச்சுல? அரே பகவான். ஆமாம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. தயவு செஞ்சு ஹிந்தி சேனலை ஓப்பன் பண்றாதீங்க. கொத்தமல்லி தானே தேடி எடுத்துன்னு வாங்க. கொத்தமல்லி கிடைச்சிருச்சுடா. என்ன வேணும் இப்போ உனக்கு சொல்லு. நான் கேட்கறதுக்கு பளிச்சுன்னு பதில் சொல்லுங்கம்மா. நான் போய் பேசுற ஆளா? பேசுவியே. என்ன பண்ணீங்க? ஒரு தாயா இருந்து நீ இப்படி பேசுறீங்க? நான் என்னைக்கு போய் சொல்லியிருக்கிறேன்? பெரிய பெரிய பொய் இல்லடா, சின்ன சின்ன பொய். என்கிட்ட இந்த வெளியெல்லாம் சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ? சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிடலன்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி சொல்றேன். அதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராகுல் சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றான்னா அதுல உண்மை இருக்கும் தானே? கண்டிப்பா இருக்கும் தான். அப்ப நான் நேத்து அவ்வளவு சொன்னல மணியை பத்தி, நம்பி இருக்க வேண்டியதானே நீங்களா? ஏன் நம்ப போனீங்க? அது நீ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறியோன்னு நினைச்சோண்டா. நீ பொய் சொல்றனால யாருமே சொல்லலையே. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டெல்லாம் பேசல, எல்லாம் உண்மைதான். ராகுலு, என்னம்மா? இன்னொரு வீட்டுக்கு வாழ போகுதுடா. நம்ம பாட்னி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுடா. அது இன்னொரு வீட்டுக்கு வாழ போகுதுங்கிறதுனால தான் நான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்பவே சரி பண்ணாதான் உண்டு. அங்கேயும் போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, சிவா மாமா அதை மண்டையிலே 4 அடி அமிச்சு போமா உன் அம்மா வீட்டுக்குன்னு அமுச்சு விட்டுருவாரு. அப்ப நீங்க தான் உட்காந்து கஷ்டப்படணும். அரே பேட்டா, கியா போல் ரே தும்? சும்மா சும்மா தும்மு கம்மு பேட்டா கீட்டா நீங்க அம்மா, நீங்க அதை விட்டுருங்கம்மா. ஹிந்திலாம் பேசாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. சரி சொல்லுப்பா.
உண்மையிலேயே மணிதாம்மா எல்லாத்தையும் பண்ணா. நான் சொல்கிற வார்த்தையை தாண்டி என்கிட்ட வேறு எந்த ஆதாரமே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆதாரத்தை தான் நம்புகிறாங்கன்னா கண்டிப்பாக மணி அடுத்து எதனா ஒரு வேலை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்கலாம் மூஞ்சி தூக்கி போய் எங்கே வச்சுப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சரி விடுங்க, எங்கன்னா வச்சுட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஆனால் அதுக்குள்ளே நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சரிடா, பயமுறுத்துற நீனு. சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் தான். நந்தினி அடிக்கடி இங்கே கூப்பிட்டு வச்சுன்னா அவளை கொஞ்சுங்க. அதுவும் மணி முன்னாடியே அவளை வந்து நல்லா கொஞ்சுங்க. வாமா மருமகளே, உக்காரமா மருமகளே, இந்தாம்மா சோறு, இந்தாம்மா டிஃபனுன்னு அவளை நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள். நான் ஆல்ரெடி அப்படித்தானடா இருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதை பார்த்து மணிமகளை வயிறு எரியணும். அந்த வயிற்றுச்சல்ல அவளே தன்னால் வாயை திறந்து எல்லாத்தையும் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். சரிடா, அப்படியே பண்றேன். சரிம்மா, நீங்களாவது நான் சொல்கிறத நம்பி கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா எனக்கு இப்போ தான். நான் ஏன் கொத்தமல்லி மூக்க நம்பாம வேற யாரை நம்புவ சொல்லு? கொத்தமல்லி மூக்கா? ஆமாண்டா, இந்த கொத்தமல்லியோட தண்டு மாதிரி தான் இருக்கு உன் மூக்கம். எல்லாம் என்ன கலக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. சரி விடுங்க, பரவாயில்ல. கொத்தமல்லி மூக்க நான் வேற இருந்துட்டு போறேன் நான். என் பிள்ளைன்னா என் பிள்ளைதான், அழகு பிள்ளை. டி செல்லம், நீ காயத்ரி கிட்ட பேசிடுப்பா. பாவண்டா, அவ ரொம்ப ஃபீல் பண்றாடா. இங்க பாருங்க மம்மி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஆனா அவகிட்ட பேசாத மட்டும் ஆவே ஆகாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் அழ வைக்க கூடாது. அவ மனசு வருத்தப்பட்டு இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் வீடு சொல்லு? அதெல்லாம் நல்லது இல்லப்பா. அவகிட்ட பேசு, சரி பண்ணிடு, சரியா? இப்ப பேச முடியலனாலும் நான் ஒரு 2 நாள்ல பேசுறேம்மா அப்படின்னு அவகிட்ட சொல்லு. நீ பேசாமையே இருந்தன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாடா. அம்மா சொல்றல்ல, கேளுப்பா. அப்படியெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு கூட என்னால் சொல்ல முடியாதுமா. அவள் அமைதியாக இருந்தது இன்னும் எனக்கு வலிச்சிட்டு இருக்குமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இதே நானாக இருந்தால் அப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா. என் பொண்டாட்டி இப்படி ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை யாரும் நம்பாமல் திட்டுறாங்கன்னு வைங்களா, சத்தியமாக எல்லாரையும் திட்டிருப்பேன் நான். சத்தியமாக திட்டிருப்பேம்மா. அப்பாவாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கூட நான் வந்து சண்டைக்கு போட்டிருப்பேன். என் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டீங்களா, அப்போ போங்க அப்படிக்கா எங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி இழுத்துன்னு போயிட்டு இருப்பேன் இந்த வீட்டை விட்டு. அடா பாவி, வீட்டை விட்டெல்லாம் போவியா நீனு? பிச்சிடுவா உன்னை. எவ்வளோ விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுதுல்ல. இப்போ இதுதான் இந்த லேடிஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையே. கண்ணா, அம்மாக்கு புரியுதுடா. சரி விடு. நீ என்ன இப்போ இப்போ எப்போதாண்டா அவகிட்ட பேசுவ? எனக்கு அவளை அப்படி பார்க்க கஷ்டமா இருக்குடா. எப்போவுமே நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நல்லா அழகாக சிரிச்ச முகமாக இருக்க பொண்ணு இப்படி டல்லாக இருக்கிறது நல்லா இல்லைடா. 13 வருஷமா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணுமாவ. எனக்கு வந்து அவளை அப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டுன்னு போட்டோம். எனக்கு வேறு வழி இல்லை. மூஞ்சி அப்படியே டல்லாவே வச்சுக்கின்னு சுற்றுட்டோம் கொஞ்சம் நாளைக்கு. அது கல் நெஞ்சக்காரனா இருக்கடா நீ. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா குக்கர் விசில் அடிக்குதுன்னு போய் பாருங்கம்மா. ஆமால, பேசிக்கிட்டு இருந்ததுல அதை விட்டுட்டேன். எத்தனை விசில் வந்துச்சுடா? நான் கவனிக்கல. ஒரு விசில் தான் ஊத்துனேன். இல்லை, ஒன்று தான் வந்துச்சுமா. ஒன்று தான் வந்துச்சா? சரி ஓகேடா, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ டீயை குடி, சூடு ஆறிடுச்சு பாரு. அம்மாலாம் ஈஸியாக அமர்த்திடலாம்ப்பா. எவ்வளோ ஈஸியாக அமர்றாங்க பாரு. இதோ பாரு இவளா. ஏய், இங்கே என்னடி பண்ணுற? ஐயோ கடவுளே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதானே கேட்க மாட்டியா நீ? எதுக்கடி என்னை டார்ச்சர் பண்ணுற? காலையில் நான் நிம்மதியாக இருக்கிற இடமே இதுதான், இங்கேயும் வந்து நின்றுனுக்குறா. டெய்லியும் நீ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டவல் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் தானே உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அதனால தான் இப்போவும் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன, எப்போவுமே வெளியவே நின்று கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு நீ கதவு திறந்து வந்ததும் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நானே டவலோட நிற்கிறேன். இது கக்கூஸில் நீ நிற்கிறது எனக்கு சர்ப்ரைஸா? வெளியே போறிய நீ? தயவு செஞ்சு அந்த டவுல ஓரமாக வச்சுட்டு. பரவாயில்லையே, டவுல வச்சுட்டு போன்னு சொல்கிற. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் இதெல்லாம். சரி, நான் வச்சுட்டு போகிறேன். குழி ராமெல்லாம் போடாதானே, வச்சுட்டுப்ப. சரி திட்டாத போகிறேன். நான் வேணா உனக்கு குளிப்பாட்டி விடவாடா? ஐயா, என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசின்னு கிடக்குது? ஐயா வெளியே போடியா? ஐயா என்னடா, நான் உன் பொண்டாட்டி தானே, நான் உனக்கு குளிப்பாட்டக்கூடாதா? நீ உட்கார, நான் உன்னை அழகாக குளிப்பாட்டி விடுறேன். முதுவெல்லாம் தேய்ச்சி விட்றேன்னா. ஆனாண்டியே எதனா பண்ணுற போகிறவங்கன்னா வெளியே போயிட்டு மாதிரியா? மூச்சை பரவாயில்லிக்கா. சிப்பா என்னடா டே வெளியப்பா. வந்துருச்சு இப்பதான். ஏன் இங்க பாரு, என் மூஞ்சில முழிக்காது. நீ எனக்கு கோபமா வருதியா? உன்னை பாக்குறப்பெல்லாம் நீ பொம்மை மாதிரி நின்று இருந்தது தாண்டி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதே. வெளியே போய் தயவு செஞ்சு. சரி ராகுல், நான் போகிறேன். ஆனால் என் சுச்சுவேஷனில் நீ இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ தான் உனக்கு புரியும். ஆமா, பெரிய போடலாங்க சுச்சுவேஷனு. போடி வெளியே. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா என் புருஷனை இப்படியெல்லாம் யாரும் பேசாதீங்க, இங்கே நடந்ததெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு ஊரு கிழிய பேசியிருப்பேன். நீ என்னடான்னா சும்மா சைலண்டாக நின்றுட்டு வந்துட்டா. இப்போ தான் சுச்சுவேஷனும் நொச்சுவேஷனு. அப்படியே நல்ல பொண்ணாட்டம் எல்லாரும் முன்னாடியும் இருக்கணும். யார்கிட்டையும் ஒரு பேச்சு வாங்கிடக்கூடாது. அதுக்கு தான் நீ ஊமையாட்டே இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். சி வெளியப்பா. இதுக்குனே போதா இது? அவ்வளோதான். இதுக்கு என்னைக்கு நான் வீட்டில் திட்டு வாங்க போகிறேன்னு தெரில. யோ கடவுளே, நீங்கள் என்னை பார்த்துல கக்கூசுக்கு தான் போக வந்தேன். இங்கேயும் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட?
தோசை சாப்பிட்டேங்க. தோசையா? அது இல்லாம காலையில சாப்பிடுவே நீ? இட்லி தானே நந்தினி சாப்பிடணும் காலைல. அப்படியெல்லாம் எதனா இருக்கான்னு? நைட்ல தான் ஆயில் ஐட்டம் பெருசா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலையில சாப்பிட்டா என்ன? எப்பவுமே சாப்பிடக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். யாரோட ரூல்ஸ்? சந்தோஷோட ரூல்ஸ். உங்க ரூல்ஸ் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன நந்தினி இப்படி பேசுற? நீ என் பொண்டாட்டி நந்தினி. நாலு பின்ன நீ தான் எனக்கு சமைச்செல்லாம் தரணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சாப்பிட்றனோ அதுதானே நீயும் சாப்பிடணும். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? ஏற்கனவே மூச்சு திணறுது எனக்கு. இதுல டயட்னால சொல்லாதீங்க. ஐயோ இப்பயே வீசிங் வர மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? இருக்கு பின்ன நீங்க பாட்டுன்னு ரூல்ஸுங்கிறீங்க, டயட்டுங்கிறீங்க, ஒரே மாதிரி சாப்பிடணுங்கிறீங்க. இப்பவே எனக்கு போதுங்க, எல்லாம் ஆவி போதுங்க. அப்படியே எனக்கு இங்க பாருங்க சந்தோஷ, எதுல வேணாலும் நீங்க விளையாடுங்க. ஆனா இந்த சோறு விஷயத்துல விளையாடுனீங்க அவனா, ஐயோ உன்னை நான் சும்மா விட மாட்டியா? என் இஷ்டத்துக்கு தான் என்ன சாப்பிடுவேன். ஓகே நந்தினி காம் டவுன். நான் சும்மா விளையாடினேன். நான் ஏன் அப்படி எல்லாம் சொல்ல போறேன்? உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ சாப்பிடு. காலையில ஃபுல் கட்டு. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். பிரியாணி கூட சாப்பிடு. இந்த காட்டு ஆலாம் காட்ட முடியாது. வேணா காட்டட்டா? ஊன்னு நின்ன வேணாலும் காட்டுமா. முதல்ல இப்போ வாய தர. எனக்கு வேணாங்க. ஏண்டி? இல்ல வேணாங்க. உருவாய் தானே கொடுக்குறான், சாப்பிட்றீ? அட வேணாங்க. ரொம்ப நேரமா கையை நீட்டிக்கிட்டு இருக்கல, ஆசையா கொடுக்குறேன்ல, சாப்பிடண்டி. உருவாய் தானே. வேணாங்க. ரொம்ப பண்ணாத நந்தினி. அப்படிதாங்க பண்ணுவேன். எனக்கு வேணும்னா வேணாம், விடுங்களா. நான் கொடுக்கறது எப்படி நீ வேணாம்னு சொல்லுவேன்? வாய் தர. இது என்னடா வம்பா போச்சு? நான் குழந்தையா நீங்க மிரட்டி ஊட்டுறதுக்கு? ஐயோ வேணாயா. நீ இப்ப மட்டும் இதை வாங்கலன்னு வையி. இப்படி சொன்னா நான் எப்படி உன்னை மிரட்ட முடியும்? இப்ப நான் உங்களுக்கு என்ன மிரட்டணும் அவ்வளவுதானே? சரி மறுபடியும் ஆரம்பிங்க. இப்ப மட்டும் நீ இதை வாங்கலன்னு வையி. சும்மானாலும் சிரிக்கிறா? ஊன்னு தானே சொன்னா. இப்ப மறுபடியும் ஆரம்பிங்க. இப்படி ஒரு இட்லி உனக்கு ஊட்டணுமான்னு தோணுது எனக்கு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் என்ன மிரட்டுங்க. நான் அப்படியே பயந்து சரிங்க சந்தோஷம் காட்டுறேன். ஜாலியா இருக்குல்ல இதெல்லாம்? ஆமாங்க. வேலைக்கு வேற போகணும், டைம் ஆகுது. ஆனா இப்படி விளையாடுறதும் ஜாலியா தான் இருக்குது. சரி நீங்க மிரட்டுங்க. ஓகே இப்ப மட்டும் நீ இந்த வாயை வாங்கலன்னு வை. ஐ மீன் நீ இப்ப மட்டும் இந்த இட்லியை வாங்கலன்னு வை. சரி சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பிடுவேன். சரி நான் சாப்பிட்றேன். ஆனா நல்லா இருக்குங்க நீங்க இப்படி பேசும்போது. செம ஃபன்னா இருக்கு. நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா நான் டெய்லியுமே உங்ககிட்ட ஃபன்னா பேசுவேன். சாப்பிடு. ஐ லவ் யூங்க அத்தான். ஐ லவ் யூ டி முத்தே. நிக்கிறியா கொஞ்சம்? ஒரு 5 minutes நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு ராகுல், ரொம்ப ஓவரா பண்ணாத. இங்க திரும்படா நீ முதல்ல. விடு காயத்ரி, இல்லைன்னா நான் கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மாதிரி தான் விடு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை விட மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசிட்டு போடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ராகுல். நீ இப்போ போயிட்டேன்னா இதோட நைட்டு தான் வருவேன். நான் அது வரையும் என்னடா பண்ணுவேன்? எதனா பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட சொல்ற? மாதிரி விடுறியா? நான் வந்துட்டா இப்போதான். இல்லை நீ என்ன பண்றது தெரியுமா? தெருவா போயிட்டு ஒரு வீட்லயா உட்காந்துக்கிட்டு கதையை கேளு. அவங்க வீட்டு கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினேன். இந்த என்ன மாதிரி இழிச்சவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இந்த பிரச்சனையெல்லாம் பெரியவங்க மூலியமா சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி விடு. அவங்களும் உன்னை நம்பி வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் வாயை விட்டு மாட்டிக்கின்னு அசிங்கமா திட்டி வாங்கிக்கின்னு நிற்பாங்க. அதையில நீ அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சே கையை விடு. ஏன் தான் இப்படி பண்ணுறியோன்னு எனக்கு தெரியல ராகுல். எத்தனை தடவை தானே சாரி கேட்கறது? ப்ளீஸ் ராகுல், இப்படியெல்லாம் பேசாத இன்னொரு தடவை என்கிட்ட. இந்த பாரு, இன்னொரு தடவை அழுதுன்னு வாயிலே கூத்துவான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வேற சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படியெல்லாம் அழக்கூடாதுன்னு. ஒழுங்கு முறையாக கப்புச்சு போய் வாய முடியுது. இல்லைன்னு வைக்க உன் அழு மூஞ்சை வச்சுக்கின்னு இந்த ரூம்லேயே கடை வெளியே வந்துடாத. இப்படி என்ன போன்னு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் அமைதியாக இருந்துட்டாலும் அது நல்லா இருக்காது. ஏன் உன்னால் என்ன சமாதானப்படுத்த முடியாதான்னு அதுக்கும் தனியாக சண்டை போடுவான் இவன். நான் என்ன பண்ணுறது இப்போ? என்ன வீட்டோட குத்து விளக்கு சாஞ்சி இருக்குது ஒரு பக்கமா? ஏ காயத்ரி. வானந்தினி, என்னடி? என்ன சாப்பிட்டியா? ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? சாப்பிட்டேன், ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் அழலையே. நல்லா சமாளிக்கிறேடி. பரவாயில்ல, நல்ல மருமக தான் நீ. ஏந்திரு. இன்னும் உன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டை தீரலையா? இல்லடி, பேச மாட்டேங்கிறான். அவன் பேசாம போற அளவுக்கு அப்படி நீ என்னதான் பண்ணி தொலைச்ச? சரி விடு, நீங்க 2 பேரும் புருஷன் பண்ணாட்டி உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா நீ எப்படியாவது அவனை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. நானும் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்டி. எத்தனை தடவை சாரி கேட்டுட்டேன் தெரியுமா? நைட்டெல்லாம் நான் அழ வச்சுட்டான்டி. குறுக்குள்ள தலைக்காண்டியெல்லாம் போட்டுட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?
குறுக்கில் தலைக்காணி போட்டானா? ஆமாண்டி, குறுக்கில் தலைக்காணி போட்டு வச்சிருந்தான். அவன் மேலே நான் கை காலெல்லாம் போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஐயோ, புருஷன் பொண்டாட்டிங்களுக்கு இருக்கிற ஒரே நல்ல நேரம் நைட்டு தான். அந்த நேரத்தில் தானே எவ்வளோ பெரிய சண்டையை போட்டாலும் கண்டையே முடியேன்னு பக்கத்தில் படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் சரியாயிடுவாங்க. ஆனால் உன் புருஷன் அதையும் பண்ணக்கூடாதுன்னு தலைக்காணியை போட்டு வச்சுட்டான். இனிமேல் நீ என்ன பண்ண போறா? அதாண்டி எனக்கே புரியல. நேத்தெல்லாம் என்கிட்ட பேசாமல் இருந்தான். நைட் அப்படியே நான் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்ட்டு லைட்டாக தாண்டி கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இப்போ காலையில் கட்டி பிடிச்சேன்டி. இப்படியெல்லாம் பண்ணாதன்னு என் பக்கம் திரும்பவே இல்லை தெரியுமா? அவன் எறும்பு மாடு அப்படியே போயிட்டான்டி. சின்ன பசங்க. சரி விடு, இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணாத சரியா? எப்படியோ அவனாலையும் ஒரு 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. வந்துருவான் பாரு உங்ககிட்ட. ஏன் நந்தினி சிரிக்கிறா? இல்ல, அவன் உன்கிட்ட பேசாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவே ஒரு ஆச்சரியம். இதுல நீ கிட்ட வரும்போது அவன் தள்ளி போறாங்கிற பத்தியா, அது இன்னும் ஆச்சரியமா இருக்குதுடி. சரி விடு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ என்ன பண்ணு, இன்னைக்கு நைட்டு இந்த ரூம் அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணி சும்மா அப்படியே ரோசா பூவெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே அங்கங்க கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு உன் புருஷனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடு சரியா? ஓடி நீ வேற. நான் மட்டும் அப்படி பண்ணனு வை. இருக்கிற கேண்டல் எல்லாம் ஊத்திட்டு அந்த ரோஸ் எல்லாம் தின்னுட்டு படுத்துருவான். லூசு, அவன் ஏன்டி அப்படி பண்ண போறான்? கடவுளே. ஆனா செஞ்சாலும் செய்வான். அங்க இருக்கு பையன். அவன் கிறுக்குங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் செட் ஆகாது நந்தினி. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரி விடு, எப்படியாவது வேற எதனா ஐடியா யோசிக்கிறேன். சரி, உனக்கும் சந்தோஷ் அண்ணனுக்கும் சண்டை வந்தா நீ எப்படிடி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுவ? சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது கொஞ்சிருது அப்படி இப்படின்னு எதனா பண்ணுவியா? அப்படியெல்லாம் பண்ணா அவர் காம்ப்ரமைஸ் ஆவாரா? இல்லை ராகுல் மாதிரி போயிடுவாரா? இந்த கொஞ்சறது கிஞ்சறதெல்லாம் கிடையாது. நான் சாரி சொல்லுவேன், அவரு சரின்றுவாரு. ஆனால் என்ன, 1 மணி நேரம் உட்கார வச்சு எனக்கு கிளாஸ் எடுப்பாரு, அவ்வளோதான். அதுதாண்டி மெச்சூரிட்டிங்கிறது. நீ சாரி சொன்னதை அவர் ஏற்றுக்கிறாருல்ல, அது போதாதா? அதுவும் இல்லாமல் நீ என்ன தப்பு செஞ்சுருக்கங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறாருல்ல உனக்கு. அது கிளாஸ் எல்லாம் இல்லை நந்தினி, அப்படி தாண்டி இருக்கணும். இந்த ராகுல் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்படியெல்லாம் நான் துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா நேற்றுலேருந்து. சரி சரி, அழாத. நம்ம பையன் தான், எங்கே போகிறான்? விடு, எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து சேருவான். நான் பேசுகிறேன் அவன்கிட்ட அப்புறமா. சரிடி. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லடி, இனிமேல் தான் சாப்பிடணும். ஐயோ, ராகுலுக்கு சாப்பாடு வரை எடுத்து வைக்கணும்டி. சரி, நான் போகிறேன், வரியா? வா வா வா, அங்கே போய் என்டர்டெயின் பண்ணுவோம். சரி வா போகலாம். ஆனால் மூஞ்சி இப்படி வச்சிருக்காத, ஸ்மைலிங் ஃபேஸோட இரு. அவன் உன்னை அவாய்ட் பண்ணுறான்ல, நீ ஆனால் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இரு. அதை பார்த்தே அவன் கொஞ்சம் காண்டாகட்டும். ஏன்டி நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன், நீ மூஞ்ச சோகமாக வச்சுக்க மாட்டியான்னு வந்து அவனே உன்னை கேட்குற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இரு சரியா? ஆமால, இது ஏன் எனக்கு தோணாம போச்சு. சரிடி, அப்படியே பண்ணுறேன். ஆப்போசிட்டாக பண்ணாதாண்டி அவன் அடங்குவான். நம்ம மானியத்தை நின்று அப்படியே அவனை கொஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ஓவராக தான் பண்ணுவான். சரி, நான் அப்படியே பண்ணுறேன். சூப்பரு, வா போவோம். உன் புருஷனை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம். கண்டிப்பாடி, சட்னி தான் இன்னைக்கு. வா போகலாம். ராகுலு, என்கிட்ட பேசாத, வாய மூடின்னு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ என்கிட்ட கோவப்படுற? இங்க பாரு ராகுலு, உன் பொண்டாட்டி மேல இருக்க கோவத்தெல்லாம் என் மேல காட்டக்கூடாது சரியா? நான் இந்த வீட்டு பொண்ணு. ஏச்சி, வாய முடிய. நீ என் வீட்டு பொண்ணியா? நீ புண்ணுடி நீ. சரி, நான் புண்ணு, நீ தின்னு. ஐயோ, ராகுலு, உன் பொண்டாட்டி வந்து நிக்கிறா பாருடா. கூடவே பக்கத்து வீட்டு பெருச்சாலியே வந்திருக்கு பாரு. என்ன பெருச்சாலின்னு ஒரு முள்ளமன்றி சொல்லுது பாரு. ரொம்ப காமெடியா தான் இருக்குதுப்பா. வந்துட்டா, இப்பதான் காலையில ஒரு வேலை இல்லை. ஏண்டி, உங்க வீட்டுல ஒண்ணு தேடவே மாட்டாங்களா? ஆனா அவனா வந்துடுறீங்க. இங்க நான் வராம வேற யார் வரப்போறா? இதுவும் என் வீடு தானே. ஆமாம்மா, உன் வீடு தான். அதனால தானே எல்லாரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கனா? என்னடி இப்படி பேசுது அது? அது அப்படி பேசலன்னா தான் ஆச்சரியம். நீ விடு. யாருக்காவது எக்ஸ்ட்ரா இட்லி வேணுமா? எனக்கு வேணாண்டி. சரி, வேற யாருக்காவது வேணுமா? திமுரு புடிச்சவ என்னையா யாரும் வாங்குறா? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ, என்னடி இங்க உட்கார்ந்து இருக்கிறதே 2 பேர் தான். நான் வேணான்னுட்டேன். அப்புறம் உன் புருஷன் தானே இங்க இருக்கிறான். அவனையா நீ யாரோங்கிற? ஐயோ, அந்த அளவுக்கு முட்டிக்கிச்சா 2 பேருக்கும்? வாய மூடு. வாய முடுறியா நீ? யாருக்காவது வேணுமான்னு கேட்டேன் இட்லி. ஏய், பதில சொல்றா. உன் பொண்டாட்டி உன்னத்தாண்டா யாரோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சொல்லுடா. வேணாம் மணி, அமைதியா இரு. ஏடா, நானும் உன்னை இட்லி வேணுமான்னு கேட்டேன். உன் பொண்டாட்டி தானடா கேட்டா. அவளை பார்த்து வேணான்னு சொல்லு. என்கிட்ட எதுக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாய மூடுறி. அடடடடா, என்னடா நீ உன் பொண்டாட்டிய பார்த்தே பேச மாட்டேங்கிற? என்னடா ராகுலு, அந்த அளவுக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சான்னா? பல வருஷ காதலர்களாச்சே நீங்க 2 பேரும். என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சே, நீ உன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னடி காயத்ரி, நம்ம அவனை வெறுப்பேத்தலான்னு வந்தா மணி அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளேடி. அதுவும் வேற மாதிரி வெறுப்பேத்துறாள். விடுடி, ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை. இவன் அவனை விருப்பத்துட்டோம், அதுக்கு பதில் இவன் நல்லா திட்டுவான் பாரு. திட்டுட்டோம்.
என்னடா ராகுலு சைலண்டா இருக்குடா? உன் பொண்டாட்டியும் நந்தினியும் குஷு குஷுன்னு ஏதோ பேசுறாங்கடா. உன்னை பத்தி தான் கல்வி ஊத்துறான்னு நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி நந்தினி கிட்ட. நந்தினியே சும்மா இருக்க மாட்டா, அவ பங்குக்கு ஒன்னையும் கொஞ்சம் கழுவி ஊத்தத்தான் செய்வா. என்னடா இப்படி எல்லாரும் உன்னை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க? வாயை மூண்டு அமைதியாவே இருக்க முடியாதுல்ல உன்னால? முடியலையே, சந்தோஷமா இருக்குதே. நீயும் இவ்வளவு சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையாடா, தடவை பாக்குறேன்னா அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்குது. இப்ப எப்படி இதே மாதிரி லைஃப் லாங் சண்டை போடுவீங்களா இல்ல உடனே சமாதானம் ஆயிடுவீங்களா? இடியே, என் பொண்டாட்டி கிட்ட நான் சண்டை போட்டுருக்கிறது உனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்க, சந்தோஷமா இருக்குதா? ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இப்படி எல்லாம் உங்களை பார்த்தது இல்லைல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல நின்றுகிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இந்த வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் நின்று கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. மனுஷன் அப்படி நடக்க முடியாது, அந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப முட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா எனக்கு. அப்படியே குளு குளுன்னு இருக்கு. குளு குளுன்னு இருக்குதா? எஸ். இது எப்படி இருக்குதுன்னு சொல்றீ? குளு குளுன்னு இருந்துச்சா? இப்போ மூட்டை பூச்சிய புருஷனை பொண்டாட்டி சண்டை போட்டா உனக்கு குளு குளுன்னு இருக்குமா? ஆளை பத்தியா நல்லா இருக்கு. சே, எப்படி உட்காந்துக்குது பேரு. ஏந்து பார்த்தாட்ட தூக்கினேன். என்ன இட்லிலேயே அடிச்சதோ இல்லாம சிரிக்கிறீங்கல்ல நீங்க 3 பேரும். இரு நான் போய் அப்பாட்ட சொல்றேன். 10 டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். உன்னை அப்புறமா திட்டுவாங்க பாரு எல்லாரும். போய் சொல்லுப்பா, நான் அப்படியெல்லாம் பண்ணல. அதுக்கு எதனா ப்ரூஃப் இருந்தா எடுத்துன்னு வந்து உங்க பொண்ணை காட்ட சொல்லுங்க, அப்புறமா ஒத்துக்கிறேன்னு நான் அவங்க 2 பேருக்கிட்டையும் பேசிப்பேன். போத்திக்கின்னு கிளம்பு. ப்ரூஃபா? ஆதாரம் ஆதாரம். அது இல்லாததுனால தானே நீ மாட்டாம இப்படி உக்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்க. இல்லைன்னா ரோட்ல நிக்க வச்சு பிச்சை எடுக்க விட்டுருப்பாங்கல்ல உன்னா. ராகுலே, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு அவளை அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, நாளுக்கு நீங்க தான் இருக்கிறாளா, மறந்துட்டேனே. அது அது ஒன்றும் இல்லடி, அது சும்மா அது வீட்டில் மட்டமான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தான் நீ இது கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதனால தான் பெரிய பிரச்சனையே வந்தது. சரி, இப்போ அதெல்லாம் எதுக்குப்பா? ஏந்து படிங்கிறது. போறேன் அதான் மணி மேகலை தனி மரம் ஆயிட்டாலே போறேன். ஏந்து டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. மூஞ்சிய பாரு அவளுக்கு. ஒரு வழியா என் புருஷன் சிரிச்சிட்டான், அதுவும் அவளால. அவளால சிரிச்சது தான் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் என் புருஷன் சிரிச்சது சந்தோஷமா இருக்கு. புருஷனோட சிரிப்புல சந்தோஷத்தை காண்ற பத்தியா? நீ தாண்டி உண்மையான பொண்டாட்டி. அது அந்த மாங்க மடை எனக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுப்பான், கவலைப்படாத.